ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். ரிப்ளை வீடியோ எந்த ரிப்ளைன்னு கேட்குறீங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பூச்சிக்கு என்னாச்சு, பூச்சியோட குட்டிக்கு என்னாச்சு, பூச்சியோட குட்டியை காட்டுங்க, என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்களே, அதுக்கான ரிப்ளை. அது போக சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் ரிப்ளை. மற்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன், அந்த ரிப்ளை. அதனால் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க, மனசை தாங்க ரெடியாக இருந்துங்க. முதல்ல நம்ம பூச்சிலேருந்தே ஆரம்பிப்போம். பூச்சி குட்டி ஒரு குட்டி போட்டால், பொட்டைக்குட்டி போட்டால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது இறந்துருச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ ஆடு முட்டை இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அது குட்டி போடும்போதே கழுத்து இந்த காது பகுதி வெளியே வருது, கழுத்து இப்படி திரும்பிக்கிச்சு. குட்டி அவசோட தான் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நம்ம வளர்ந்தா தலையேற்று மாதிரியே எப்படி இருக்கோ குட்டி வெளியே வர மாட்டாப்புல இருந்துச்சோ, ஆனால் இது வெளியேற்ற முடியல. பட் வேறு வழியில் டாக்டர் ஃபோன் அடித்து நைட்டு, என்றைக்குன்னா மாட்டுப்பொங்கல் நைட்டு அன்னைக்கு, அவங்க நைட் நேரம் அன்றைக்கி வரமாட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லை, நானும் அம்மா தான் சேர்ந்து பிடிச்சி கடைசியில் நானே கையை உள்ள விட்டு வெளியே எடுத்து போட்டேன். ஒரு குட்டினாலும் நம்ம தென்னாவிட்டு போட்ட ஒரு பொட்டைக்குட்டி, அதே மாதிரி சுத்த கருப்பு, பெரிய குட்டிங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குட்டி, பெரிய குட்டி பார்த்ததில்ல. பெரிய குட்டி, அந்த குட்டி பொட்டைக்குட்டி தான் போச்சு, அது செத்து போச்சு. அடுத்து எந்த குட்டியும் கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கைபால் 3 குட்டி போட்டுச்சு, 2 குட்டி இறந்து வச்சுன்னு சொன்னேன்ல. கடைசி ஒரு குட்டி இருந்துச்சா, நல்லா கழிச்சல்லாம் கழிஞ்சு நல்லா மேய்ஞ்சி நல்லா வந்துச்சு. நல்லா எந்த கழிச்சலும் இல்லை, எந்த காய்ச்சலும் இல்லை. என்னன்னு தெரில. இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அந்த கடா குட்டி இறந்துச்சு. ஸ்கைபால் போட்ட அந்த 3 குட்டியுமே போன இடத்துல இறந்து போச்சு. அடுத்து என்ன குட்டினா, நம்ம கண்ணுமை 2 குட்டி போட்டால் பொட்டைக்குட்டி, அதில் ஒரு குட்டி கழுதின்னு சொன்னேன். அதை கூட அதோட அக்கா இருக்கும், கண்ணுமை மாதிரியே இருக்கும் அச்சஸில். அந்த குட்டி கழிச்சலும் இல்லை, அதுவும் காய்ச்சல் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கழுவிய குட்டி அதுக்கப்புறம் இருந்தது, அதுக்கு மருந்து போட்டேன், அந்த லிவர் டானிக் கொடுத்து சரியாக போச்சு. இது என்ன இதுவுமே இல்லைங்க, இது செத்து போச்சு. இது செத்து போகிற 4 நாள் தான் ஆகுது. சரி, இதெல்லாம் 2 குட்டிகளை பிறந்தது, இறந்துருச்சு. சரி, இது கூட என்கிட்ட மனசு தாங்கிட்டேன். ஆனால் நம்ம ரெட்டைச்சொல்லி ஒரு கடா குட்டி பிடிச்சிருமா, செம்பூர் கலரில், சூப்பர் கலரில், அந்த குட்டி இப்போ செத்து போச்சு. அது இப்போ 3 நாள் ஆச்சு. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரில. ஆடு மேய்ச்சல் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறோம், கூட பஞ்சத்து தூக்கி பார்க்குறேன், அரிக்குதிரை மகன் உம்மச்சி மகன் இருக்கான், இவன் உள்ள செத்து கிடந்தான். இது என்ன ஆச்சுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி பனி தாங்காமல் குன்னிக்கிட்டே இருந்தேன் 2 நாள். காய்ச்சலா என்னண்டே சரியாக தெரில. நானும் காய்ச்சலாக இருந்தாலும் சாம்பிராணியெல்லாம் பிடிச்சி பார்த்தேன், டேப்லெட் போட முடியாது. ஏன்னா அந்த குடி ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி, உங்களுக்கே தெரியும். என்னாச்சு, டானிக்கு தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, அதுவும் செத்து போச்சு. எனக்கு அதான் பெரிய வருத்தமாக இருக்குது. அடுத்து நம்ம ஸ்கைபால், உங்களுக்கே தெரியும், ஸ்கைபால் குட்டி போட்டாண்டு சில பேருக்கு தெரியும். எத்தனை குட்டி போட்டான்னு நீங்களாம் நம்ப மாட்டீங்க. 4 குட்டி போட்டாங்க. 4ல் 3 கடா குட்டி, கடைசியில் ஒரு பொட்டை குட்டி. இப்போ எத்தனை குட்டி இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2 குட்டி தான் இருக்குது. 2 கடா குட்டி இறந்துருச்சு, ஒரு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி தான் இருக்குது. அதுவும் ஒரு குட்டி ரொம்ப பனிக்கு தாங்க முடியாமல் குண்டிக்கிட்டே இருக்குது. நல்லா பால் குடிக்குது, நிற்கிது, குளிர் தாங்க முடியல. 2 குட்டி அப்படியே உடனே இறந்து வச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்கைபால் வீடியோவே குட்டியவே காட்டவே இல்லை. ஸ்கைபால் குட்டியாவது நான் வீடியோ எடுக்கல, அது நான் உங்களை குட்டியும் காட்டவும் இல்லை. ஆனால் நம்ம குட்டிமா 2 குட்டி போட்டால, பொட்டை குட்டி, அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன குட்டி தான் பிறந்தது, 2வது கொஞ்சம் பெரிய குட்டி. அந்த 2 குட்டியும் நேற்று இறந்து போச்சு, சொன்னால் நம்ம மாட்டேங்க. ஒன்று மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையில் ஒன்று 8 மணி போல் இறந்து வச்சு, போயிட்டு வந்து பார்க்குறேன், இன்னொரு குட்டியாக இறந்து போச்சு. அவ்வளோதான், 2 முன்னும் பின்னும் ஒரே நாளில் இறந்து போச்சு. 2 குட்டிங்க நல்ல குட்டி, அதுவும் என்னாச்சுன்னு தெரில. அதனால பால் குடிச்சிச்சு, எதுவும் அது ஒன்றும் ஆகலைங்க, அவ்வளோதான், இறந்தே போச்சு. சரி, நம்ம குட்டிமாவது சின்ன குட்டி போட்டால் ரைட்டு. ஆனால் நம்ம நிறைய ஒரு குட்டி போட்டால் தெரியுமா, சூப்பர் குட்டி. ஒரு குட்டினாலும் நம்ம நிறைய நல்ல குட்டி போட்டு தெரியா, அது இறந்து வச்சுங்க. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சுங்க, நல்லா ஓடி ஆடி விளாண்டுச்சு. அப்படியே என்ன ஆச்சு தெரில, என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த பனிக்கு ஆனால் குன்னிக்கிட்டே இருந்துச்சு, பனிக்காலத்துக்கு அப்படியே தாங்காமல் இருந்துச்சு. நல்லா நிறைய பால் கொடுத்தா, பால் ஒர்க்க சொல்ல நிறைய பால் அப்படியே நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டினாலும் ஒரு குட்டி கொடுத்தா அர்த்தமாக கொடுக்கலாம், அப்படி ஒரு வச்சுக்க. இன்னும் கத்திக்கிட்டே இருந்தா, அவளும் இறந்துட்டா. அவள் இறந்து 5 நாள் கிட்ட ஆகுது. அவள் தான் முதல் இறந்தவன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நம்ம டைனோசர் குட்டி, ஒரு குட்டி நல்லா குட்டி படித்த ஒரு குட்டி இறந்து போச்சு. அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அதுவும் எதிர்பார்க்காத நடந்த சம்பவமாக போச்சு. அது இதெல்லாம் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம பூச்சி, இப்போ பூச்சி கடைசியில் குட்டி, அதுவும் இறந்து போச்சு வேறு. நான் கூட சொன்னால் நம்ப மாட்டேங்க, மாட்டுப்பொங்கல் வீடியோ வந்திருக்காது, எனக்கு எடுக்க மனசு இல்லை. அது சொல்லப்போனால் தைப்பொங்கல் நைட்டு தான் நடந்தது அந்த பூச்சி குட்டி போடுறது. நான் பூச்சியே நினச்சி காப்பாற்ற முடியாது போல் அப்படின்னு நினச்சி டாக்டருக்கெல்லாம் ஃபோன் அடித்தேன். நைட் நேரம் வரமாட்டாங்க. யோசித்து பார்த்தேன், வேறு வழியில் நம்ம குட்டி போடுறது கையை பிடிச்சி எடுத்துകൊണ്ട് வேறு வழியில் கையை பிடிச்சி தான் குட்டியை வெளியே எடுத்தேன். குட்டி பெரிய குட்டினால அவளால் ஈனவும் முடியல, வெளியே தள்ளவும் முடியல. குட்டி பிறண்டுக்குச்சு, ஆடு முட்டினால குட்டி இப்படி வெளியே இழுக்கும்போது பார்க்குறேன், குட்டியோட கழுத்து இப்படி வளைஞ்சு இருந்துச்சு. அதை நான் என்னச்சு கரெக்டாக அது முட்டினது கழுத்து பகுதியை முட்டிச்சோ அப்படி இல்லை. அதனால தான் அந்த காது பகுதி வெளியே வந்துச்சு. எங்கிட்ட ஒரு கால் மடங்கிச்சுங்க, ஒரு கால் வெளியே வருது, காதோடு வருது, ஒரு கால் உள்ளே மாட்டிக்கிச்சு.
பிடிச்சி இழுக்கவும் முடியல, அவ்வளோ சிரமம், ரொம்ப இதாக போச்சு. எனக்கே பயமாக போச்சுங்க, எப்படிடா இழுக்க போகிற முடியும், வர வழியை பிடிச்சி இழுத்துட்டு கத்திட்டா, பிடிச்சி இழுத்து வெளியே எப்படியோ ஒரு வழியாக பாதி இலங்குடியாக பிடிச்சி இழுத்துட்டேங்க. ஒரு நண்பர் வேறு கமெண்ட்டில் ப்ரோ பூச்சிக்கு என்னாச்சுன்னு கேட்குறோம், நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கன்னு கேட்டிருந்தார். அவர் கோவப்படுறது நியாயம்தான், ஆனால் நான் சொல்லக்கூடாது, வேணாம் கடைசியில் சொல்லிக்கிடுவோம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கடைசியில் அவர்கிட்ட ஒரு வாரங்கள் சொல்லுவோம்னு நினச்சேன். சரி வரவில்லை, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, வேறு வழியில் ரிப்ளை வீடியோ போட்டு தான் ஆகணும். அதுபோக சொன்னால் நம்ப மாட்டேங்க நண்பா, நம்மளோட 5 மாத உழைப்பு கிட்டத்தட்ட 100%, 60% எல்லாம் காலியாக போச்சு. எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கைபால் போட்டது 3 குட்டி, அப்படியே கணக்கு பண்ணிக்கிங்க. கண்ணுமை 1, ரெட்டைச்சிலி 1, நரி 1, டைனோசரில் 1, அது போக குட்டி மாலை 2, வேறு என்ன இருக்குது, கடைசியில் பூச்சியில் 1, மொத்தம் கிட்டத்தட்ட 11 ஆடுகள் குட்டிகள் இறந்து போச்சு. இவ்வளோ விஷயம் நானும் அதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்க நண்பா, தயவுசெய்து என்னை மன்னிச்சுங்க. கமெண்ட்டுக்கு ரிப்ளை யாருக்கும் பண்ணலைண்டா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நேற்று கூட வீடியோ பார்த்துருக்கு, மழை வர வந்துச்சு, தொடர்ந்து மழை வரனால 5 மணிக்கு விடாமல் ஆடுகளை போய் பற்றி குட்டியில் பாலை பறிக்கிட்டு ஆடை நனைய விடாமல் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா பகலில் நனைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சாயந்தரம் வீட்டுக்கு போய் நினச்சின்னா விடிய குளிரில் கிடக்கணும். அதனால் வெள்ளனா பற்றி போய் குட்டியில் பாலை பறிக்கிட்டு இருக்கிற குட்டிகள் எத்தனை இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க, அதுவும் நான் சொல்லலை. அதனால் எந்த குட்டி பொழைச்சி வருதோ நமக்கு, பொழைக்காதது மண்ணுக்கு, அவ்வளோதான் ஏற்றுக்கிட்டேன். அது போக நானும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இந்த 10 மாடு வளர்த்தா மாதம் இவ்வளோ வருமானம், 20 ஆடுகள் 50 ஆடுகள் வளர்த்தால் இவ்வளோ வருமானம் வரும், அவ்வளோ வருமானம் வரும். ஆனால் உண்மை தான், அந்த யூடியூப் தமிழில் பார்த்துட்டு வர்றாங்க புதுசாக ஆடு வரவங்க. ஆனால் இவ்வளோ இழப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா 10 குட்டி பிறக்குதுன்னா 10மே நமக்கு வளர்ந்து வரும்னா அது லக்கு தான். ஆனால் இது கிளைமேட் பிஸ்னஸ், அதனால் கிளைமேட்டை நம்பி வாழ்கிறதுனால 10ல் 9 இல்லை 8 ஏதாவது ஒன்று தான் வரத்தான் வரும், இல்லாட்டி 2 இழக்கும். அதனால் இதெல்லாம் இந்த விஷயத்த சில பேர் சொல்ல மாட்டாங்க. சில சந்தை வீடியோலாம் போட்டிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அதில் சொல்லுவாங்க சில விவசாயிலாம், ஏன்னா 10ல் 10 வராது, 20ல் ஏதாவது ஒரு குட்டி 5 குட்டி 4 குட்டியாவது இறந்தா ஆகும். ஏன்னா இது குளிருக்கு தாங்காது, மழை காலமாக. இப்போ கிட்ட நம்மக்கிட்ட குட்டிகள் பிறந்த குட்டிகள் இறக்க காரணம் பனிக்கு தான், பிறந்த குட்டிகள். மற்ற குட்டிகள் இறக்க காரணம் என்னன்னு தெரில, கழிச்சல் சில குட்டிகள் சொல்லியிருப்பேன், சில குட்டி களியாக என்னன்னே தெரில, அப்படியே மர்மமாகவே இறந்து போச்சு சில குட்டிகளில். அதனால் எல்லாமே வரும்டா டவுட்டு தாங்க. நானே இந்த ஒரு வாரத்தில் மேட்சில் போகும்போது ஒரு குட்டி இறந்துருவோம், போயிட்டு வருங்க ஒரு குட்டி இருக்க புதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடமே அப்படியே குட்டிகளுக்கான சுடுகாடே ஆகிப்போச்சுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த தொழிலில், ஆடு மாடு தொழிலில் பிறப்பு இறப்பு சகஜம், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதனால் வேறு வழி இல்லை, எதுனாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் இத்தனை நான் சொல்லாமல் இருந்தேன். யாரும் தயவுசெய்து கோச்சிக்கிறாதீங்க, மன்னிச்சுங்க. ஏன்னா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலான்ட்டு நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருந்தீங்க, பூச்சிக்கு என்னாச்சு கேட்டிருந்தீங்க. நானும் சரி வேணாம் சொல்ல வேணான் இருந்தேன். இத்தனை விஷயம் நடந்திருக்கே, சரி பொறுமையாக இருந்து சொல்லிக்கிருப்போமா. நான் இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கும் சரி, இல்லை முதல்ல பாதியில் பார்த்துட்டாலும் சரி, உங்களுக்கு டிப்ரெஷன் ஆகலாம், கொஞ்சம் ஃபீல் வரலாம். அதுக்கு வரக்கூடாது, நாங்கள் சொல்லக்கூடாது இது நண்பா. நானும் வேணாம் கமெண்ட்லி சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் ஆகிட்டு சொல்லிக்கிருவோம் அப்படின்னு நான் நினச்சேன். எப்படி நம்மளும் டிப்ரெஷனாக இருக்கும், சரி வீடியோ போட்டு இன்னொருத்தர் டிப்ரெஷன் பண்ணுறது எதுக்கு நண்பா, அதனால நான் விட்டுருந்தேன், அதை பற்றியே பேச வேணான்ட்டு. அப்படி யாருக்காவது இந்த வீடியோ பார்த்து டிப்ரெஷன் வந்தால் நம்ம கம்பெனி சார்பாக மன்னிச்சுக்குங்க, ஓகேவா. நானும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணி எவ்வளோ காலையில் என்ன செய்ய, இந்த தொழிலை பற்றிக்கு இதான் இன்றைக்கி இந்த வருஷம் நம்ம கிளைமேட் பிஸ்னஸாக, அதனால் கொஞ்ச நாள் இப்படி இருப்போம், பார்த்துக்குருவோம் நெக்ஸ்ட் இதில் எப்படின்னு. கடைசியில் ஒன்று நான் சொல்லிக்கிறேன் நண்பா, இந்த ஆடு மாடு தொழிலில் லாபம் இருக்கோ இல்லையோ, ஆனால் போதுமான இட வசதி வேணும், வீட்டில் நம்ம நல்லா கொட்டை கிடக்க வேணும், 2வது மேய்ச்சல் நல்லா தோட்டத்தில் இருக்கணும், இல்லாட்டி நல்லா மேய்ச்சல் நல்லா இருக்கணும். இந்த 2 இருந்தாலே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ் வரலாம். நம்மக்கிட்ட இடம் வீட்டு கொட்டை இல்லாதனால தான் நம்ம தோற்றுட்டோம். அது இருந்துச்சுன்னா அது பேசி வெறுத்து நீங்களே வெறுத்து போயிருப்பீங்க, வேணாம் திரும்ப முதல்ல ஆரம்பிக்க வேணாம். அதனால் இது ஆடு வீடியோ கிடையாது நண்பா, இது உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு நினச்சேன், நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், கடைசியில் நான் கொடுக்க வச்சுக்கிட்டீங்க, என்ன செய்ய, அவங்க உங்களுக்கு டிப்ரெஷன் வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்குங்க, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு நானும் ஃப்ரீயாக இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அது போக குட்டியெல்லாம் காட்டுங்கன்னு கிடையாது, இப்போதைக்கு எதுவுமே காட்ட வேணாம்பா, கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வரட்டும், அப்போதைக்கு நான் குட்டிகள் உங்களுக்கு காட்டுகிறேன். அது வரைக்கும் குட்டி வீடியோ மட்டும் தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், சொல்லாமலே காட்டுறேன், ஓகேவா. சரி நண்பா, பார்ப்போம், வரட்டா, ஓகேவா.